டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சாம் கரன் மற்றும் லிவிங்ஸ்டன் இருவரின் அபார ஆட்டத்தால் பஞ்சாப் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL தொடரின் இரண்டாவது லீக் போட்டியில் டெல்லி அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி களமிறங்கியது. இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி சேசிங் செய்வதாக அறிவித்தது. இதன்பின் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 174 ரன்களை குவித்தது. சிறப்பாக ஆடிய இம்பாக்ட் பிளேயர் அபிஷேக் போரல் 10 பந்துகளில் 32 ரன்களை விளாசி அசத்தினார். இதையடுத்து பஞ்சாப் அணி 175 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கியது. பஞ்சாப் அணிக்கு கேப்டன் ஷிகர் தவான், பேஸ்டோ கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. முதல் ஓவரிலேயே 2 பவுண்டரிகளை விளாசி ஷிகர் தவான் அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினார். 3 ஓவர்களில் 34 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் இஷாந்த் சர்மா பவுலிங்கில் ஷிகர் தவான் 22 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதே ஓவரின் 5வது பந்தில் பேஸ்டோவும் 9 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் 42 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் அணி தடுமாறியது. பின்னரே இம்பாக்ட் பிளேயராக பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன் கூட்டணி இணைந்து பஞ்சாப் அணியின் ஸ்கோரை உயர்த்தியது. 6 ஓவர்களிலேயே 60 ரன்கள் குவித்த பஞ்சாப் அணி அதன்பின் ஓவருக்கு 1 பவுண்டரி என்று அதிரடியாக ரன்களை குவித்தது. சிறப்பாக ஆடிய பிரசிம்ரன் சிங், குல்தீப் யாதவ் பவுலிங்கில் 6கள் அடிக்க முயன்று 26 ரன்களில் ஆட்டமிழந்தார். இன்னொரு பக்கம் சாம் கரன் நிதானமாக ரன்களை சேர்த்தார். ஆனால் அதிக எதிர்பார்க்கப்பட்ட ஜிதேஷ் சர்மா 9 ரன்களில் ஆட்டமிழக்க சாம் கரன் லிவிங்ஸ்டன் கூட்டணி இணைந்தது. 14 ஓவர்கள் வரை இருவரும் நிதானம் காத்த நிலையில் மிட்செல் மார்ஷ் வீசிய 15வது ஓவரில் மட்டும் 1 சிக்ஸ், 2 பவுண்டரி உட்பட 18 ரன்கள் விளாசப்பட்டது. சிறப்பாக ஆடிய சாம் கரன் 39 பந்துகளில் அரை சதம் கடந்து அசத்தினார். கடைசி 4 ஓவர்களில் பஞ்சாப் அணி வெற்றிக்கு 39 ரன்கள் தேவையாக இருந்தது. இந்த சூழலில் மிட்செல் மார்ஷ் வீசிய 18வது ஓவரில் மட்டும் 2 சிக்ஸ் உட்பட 18 ரன்கள் சேர்க்கப்பட்டது. பின்னர் 19வது ஓவரில் சாம் கரன் 47 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த ஷஷாங்கா சிங் டக் அவுட் ஆனார். அந்த ஓவரில் 4 ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்ட நிலையில் கடைசி ஓவரில் பஞ்சாப் அணி வெற்றிக்கு 6 ரன்கள் தேவையாக இருந்தது. அந்த ஓவரை வீச சுமித் குமார் அழைக்கப்பட்டார். அந்த ஓவரை லிவிங்ஸ்டன் எதிர்கொள்ள முதல் 2 பந்துகளும் வைடுகளாக வீசப்பட்டது. பின்னர் ஒரு லிவிங்ஸ்டன் அபார 6 அடித்து வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் 19.2 ஓவர்களில் பஞ்சாப் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.